இட்ஸ் டஃப் டு பி a தளபதி ஃபேன்னு சொல்லுவோம் இல்லையா. நான் சரியா தூங்கி 4-5 நாள் ஆச்சு, இன்னமும் இதுக்கு ஒரு முடிவு வர மாட்டேங்குது. ஏன்னா அவர் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இல்ல. நம்மளால வேற ஒரு டாபிக் இதை தவிர்த்து இன்னொரு டாபிக் போக முடியல, யோசிக்க முடியல. அப்படின்னும் போது அடுத்தது என்ன, பிரசிடென்ட் ஆட்சி வந்துருமா, ஒரு நல்ல நிலையான ஆட்சி தமிழக மக்களுக்கு கிடைக்காதா? ரீஎலெக்ஷன் வைங்க, அண்ணா எல்லா தொகுதியிலும் வின் பண்ணுவார். இன்னொரு பக்கம் ரீஎலெக்ஷன் வச்சா டிஎம்கே தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமே மோதிக்கிறாங்க. இது ரீஎலெக்ஷன் நடக்குமா இல்ல ரீஎலெக்ஷன் வச்சா என்ன? ஆக்சுவலா என்ன தெரியுமாமா, ரீஎலெக்ஷன் நடந்ததுன்னா எங்க கட்சிக்கு தான், டிவிகேக்கு தான் ஃபேவர். சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுவாங்க, இப்ப இருக்கிற நிலைமையில ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா அண்ணன் வந்து 234 தொகுதியிலும் பெரும்பான்மையா மெஜாரிட்டியோட ஜெயிப்பாரு அப்படிங்கிறது. நீங்க சன் டிவில தானே வாக் பண்ண, அங்கே துரோகம் பண்றியா அப்படிலாம் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் ஜூனிக்கும் என்னதான் சரி, ஒரு அரசியல் அறிவோட ஒரு விஷயத்த பேசணும் அப்படிங்கறத தாண்டி ஒருத்தவங்கள்ட்ட நம்ம காசு வாங்கிட்டோம், அதனால வந்து விஜய் அண்ணனை பத்தி எதிர்த்து பேசியே ஆகணும், எங்களை வந்து கோவப்படுத்தணும், இரிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விளந்தாவாத ஒரு பேச்சு தானே அது. அதுக்கப்புறம் நடு ரோட்ல ஆடு வெட்டினாங்க, அதுக்கப்புறம் கேக் வந்துட்டு ஒருத்தர் வேணான்னு சொல்லி அவங்களோட எம்எல்ஏ கேக் கட் பண்ணாங்க, அதை வால் வச்சு. அப்படிலாம் அவங்க அந்த டிவிக்கே பண்ணும்போது மக்களுக்கு ஒரு பயம் வருது. இவங்க ஏன் இப்போ ஆட்சியும் அமைக்கல, அதுக்கு முன்னாடியே இவ்வளவு இது பண்றாங்கன்னா பண்ணதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவாங்க? விஜய் அவர்களோட பர்சனல் லைஃப் கமெண்ட் பண்ணி ரொம்ப கீழ்த்தரமான, அதாவது விஜய் அவர்கள் அவங்க மனைவிக்கு எந்தெந்த விஷயத்துல எல்லாம் குறை வச்சாரோ தெரியல பாவம் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப பர்சனலா போன கமெண்ட் எல்லாமே நான் பார்த்திருக்கேன். சோ இந்த கமெண்ட் வரும்போது ஒருத்தவங்க நீங்க வந்து எங்க தட்டினா ட்ரிகர் ஆவாங்க அப்படின்னும் போது, இப்ப எப்படி வந்து டிவிக்கே துண்டு போட்டவங்கலாம் டிவிக்கே ஆளு நீங்க சொல்றீங்கன்னா, விஜய் அவர்களுடைய புகைப்படம் வச்சிருக்கிற அக்கௌண்ட் எல்லாமே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அக்கௌண்ட், எல்லாமே டிவிக்கேவோட அக்கௌண்ட்னு சத்தியமா ஒத்துக்க மாட்டேமா. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஆக்டர் அருண் சார் தான். அவர் வந்து ஆக்டர்னு சொல்லட்டுமா இல்லை பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக டிவிக்கே அருண் சொல்லணுமா என்னன்னே தெரியல. அவங்க ஃபேன்ஸ் வேற கமெண்ட்ல அடிச்சுக்கிறாங்க. என்ன சார் உங்களை எப்படி தான் கூப்பிடணும் நாங்க? ஹாய்மா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? எப்பவுமே ஆக்டர் தான். இப்போ வந்து தமிழ்நாடே எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஆட்சி மாற்றம், ஒரு நல்ல அரசியல் மாற்றத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு டிவிகே வெரியன், ஒரு தளபதி வெரியன். அண்ட் அஃப்கோர்ஸ் பாலிடிக்ஸ்ல வந்து நிறைய என்னென்ன நடக்குதுங்கிறத கூர்ந்து கவனிக்கிற ஒரு சாதாரண சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகே, சூப்பராகவே சொன்னீங்க. இன்னொன்று என்னன்னா, விஜய் சார் மேலே இவ்வளோ பற்று வந்தது, லவ் வந்தது, ஏதாட்டும் ஒரு ரீசன் இருக்குதா? விஜய் சார் தளபதினாலே எல்லாருக்கும் பிடிக்கும் தான், பட் உங்களுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்ஸ்? அஃப்கோர்ஸ்மா, நீங்க சொன்ன மாதிரி விஜய் சார்னா எல்லாருக்குமே பிடிக்கும். இன்ஃபேக்ட் ஸ்டாலின் சாரே வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாருன்னு கேட்கும்போது விஜய் பிடிக்கும்னு சொன்னாரு. ஸோ சின்னவங்க, குட்டி, பெருசு, பெரியவங்க, தாத்தா பாட்டின்ற வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்லயும் வந்து விஜய் சார் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. என்ன கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவரோட விடாமுயற்சி, அவரோட வந்து அந்த ஃபோக்கஸ், அவரோட காம்னஸ், அவரோட பிளானிங், அவரோட என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது தெளிவா எதை எங்கேயுமே கன்ஃபியூஸ் ஆகிக்காம அழகா எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. ஸோ வந்து ஐ லைக் த வே ஹி ஸ்டாண்ட்ஸ் அப் ஆஃப் எவ்ரி சிச்சுவேஷன். ஓகே, நீங்க சொல்லும் போது எனக்கு எப்படி இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, சில பேர்லாம் வந்துட்டு விஜய்க்கு வந்து ஒன்றுமே தெரியாது, அரசியல் பற்றியே தெரியாது, நாலேஜ் இல்லை, இம்மெச்சூர் அப்படின்னு எல்லாமே ஒரு கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் வந்துட்டே இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் கூட வேற ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள். ஸோ அது இல்லைம்மா, சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் லைஃப்பில் எதை வேணால் எடுத்துக்கோங்களேன், அந்த போட்டாதான் அடுத்ததுக்கு போக முடியும் இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிகினிங் வேணும். இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா என்ன 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 சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. எல்லாருமே பிறக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸோட பிறந்துட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மனசும், ஒரு மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸும் இருந்தாலே போதும். டெஃபினட்டா வந்து என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பாரு. அதை விட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு சும்மா அவருக்கு அகேன்ஸ்டா என்ன பேச முடியும் அப்படின்றது ஒரு வரமுறை தாண்டி எதையாவது சொல்லணுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அவர்கிட்ட வந்து எந்த குறையும் இல்லை அப்படின்னா உடனே இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்க.
இல்லைன்னா வந்து கரூர்ல நடந்த இன்சிடென்ட்க்கு அவர் தான் ஏதாச்சும் ஒரு காரணம். குறைகளை கொண்டு வந்து எக்ஸாக்ட்லி. ஸோ வந்து நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது இதெல்லாம் கண்டிப்பா வருமா, அதை அவாய்ட் பண்ணிட்டு போறது தான். ஸோ டெஃபினட்டா வந்து அந்த கேள்வி கேட்கறாங்க இல்லையா, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு, அவங்களுக்கே தெரியும் இது ரொம்ப ஒரு ஸ்டூபிடான கொஸ்டின். அவர் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன் ஹேண்டில் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் அழகா ஹேண்டில் பண்றாரு. ஸோ இதுவே இஸ் மோர் தென் இனஃப். ஆக்சுவலி வந்துட்டு விஜய் சார் கூட நடிக்கிறவங்க எல்லாமே சொல்றாங்க விஜய் சார் வந்து செட்லேயே பேச மாட்டாரு, அவர் வருவாரு ஷூட்டிங் கரெக்டா டைமுக்கு வந்துருவாரு, ஆனா பேச மாட்டாரு, இவர் எப்படி மக்கள் கிட்ட போய் மக்கள் பிரச்சனை பேச போறாங்கன்னு சொன்னாங்க. நீங்க ஜனநாயகம் படத்துல வேற பண்ணிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாமா சார் கூட பேச்சு. ஆமா, ஆக்சுவலா அப்படிலாம் கிடையாது. அவர் பேச மாட்டாரு, அமைதியா இருப்பாருலாம் இல்ல, தேவையில்லாம பேச மாட்டார். There is a huge difference for that. தேவையில்லாம பேச மாட்டாரு. மோரோவர் என்ன செய்ய போறோம், ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி அந்த டயலாக் பேப்பரை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டயலாகையும் அதோட அர்த்தம் என்ன, அதோட மீனிங் என்ன, அது எப்போ வருது, அதுக்கு என்ன மாடுலேஷன் கொடுக்கணும், எந்த இடத்துல கம்மியா பண்ணணும், எந்த இடத்துல ஜாஸ்தியா பண்ணணும், அது மாதிரி ரிஹர்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. இப்பதான் நடிக்க வந்தவங்க கூட அவ்வளவு சின்சியரா அதை செய்வாங்களா எனக்கு தெரியாது. நிறைய இன்வால்வ்டா இருப்பாரு. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு அந்த லொகேஷனுக்குள்ள இருக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட தாட் வந்து அந்த சீன் மேலதான் இருக்கும். ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து சும்மா ஏனோ தானோன்னு பண்றதுலாம் இல்லை. ஈ பிளான் எவ்ரிதிங், எந்த டயலாகுக்கு என்ன பாடி லாங்குவேஜ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம். ஸோ அதனாலேயே வந்து கொஞ்சம் கம்மியா பேசுறதா மற்றவங்களுக்கு தோணலாம். பட் வி ஹேட் லாட் ஆஃப் மெமரிஸ் டுகெதர். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சின்ன சின்ன டாபிக்ஸாவே இருந்தாலும். அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். He is such a funny person. பேசிருக்கீங்களா சார் கிட்ட? இல்லம்மா, பாலிடிக்ஸ் பத்தி மோஸ்டா, ஏன்னா that will be a diverting topic. இப்ப நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலுக்குள்ள இருக்கோம் அப்படின்னா பாடத்தை பத்தி பேசுறது தான் எல்லாருக்குமே நல்லது. வேற ஒரு டாபிக் எடுத்துக்கும் போது அது டைவர்ட் ஆகும் இல்லையா. ஸோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல மூவி ரிலேட்டடா அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது நமக்கு ஒரு நாலேஜபிளா இருக்கும். ஸோ அதுதான் நான் ஒரு ஜூனியர் வந்து ஒரு சீனியர் கிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே அதாவா தான் இருக்கும். ஸோ we have to take lot of information from sir. அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி. சூப்பர் சார். ஆக்சுவலி வந்துட்டு இப்போ இது திருமாவளவன் ஆல்ரெடி ஒரு 108 சீட் வாங்கிட்டு அவர் நிறைய தடங்கள் வந்துச்சு இல்லையா, 108 சீட்டு பறிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட்ல வந்துட்டு திருமாவளவன் வந்து 1 மணிக்கு சொல்றேன்னு சொன்னாங்க, இப்போ பார்த்தா 4 மணிக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாம்மா, ஸ்டஃப் டு பி தளபதி அப்படின்றதும் ஸ்டஃப் டு பி தளபதி ஃபேன்னு சொல்லுவோம் இல்லையா. நான் சரியா தூங்கி 4-5 நாள் ஆச்சு, இன்னமும் இதுக்கு ஒரு முடிவு வர மாட்டேங்குது. ஏன்னா அவர் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இல்ல, சிபிஐ சிபிஎம் லெஃப்ட் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ நாங்களும் அதே டெசிஷன் தான், அதை ஒட்டி தான் போவோம்னு. நேற்று கூட வந்து இந்தியன் கம்யூனிஸ்ட் தமிழக இந்தியன் கம்யூனிஸ்ட் இன்சார்ஜ் பேசும்போது அவரும் அதான் சொன்னாரு, திருமாவளவன் அவர்களும் இது எங்களை மாதிரியே ஆதரவு தெரிவிச்சிட்டாரு, அவரால் இப்ப வர முடியல, வேற ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு தான் சொன்னாரு. சோ வந்து டக்குனு இதை சொல்லி விட்டுட்டு முடிச்சுட்டு போலாம், மொத்த தமிழ்நாடுமே டென்ஷனா உட்காந்துருக்கு. அது வந்து வேற ஒரு விஷயத்துக்கு போகவே முடியல. நம்மளால வேற ஒரு டாபிக் இதை தவிர்த்து இன்னொரு டாபிக் போக முடியல, யோசிக்க முடியல. அப்படின்னும் போது அடுத்தது என்ன, பிரசிடென்ட் ஆட்சி வந்துருமா, ஒரு நல்ல நிலையான ஆட்சி தமிழக மக்களுக்கு கிடைக்காதா, எங்க அண்ணன் வந்து நிறைய நல்லது செய்யணும்னு எவ்வளவு மக்கள் எதிர்பார்த்து, கிட்டத்தட்ட 35% மக்கள் எதிர்பார்த்து அவரை ஒரு பெரும்பான்மை கட்சியை உருவாக்குன அந்த மக்களோட ஏக்கங்கள் எல்லாம் ஏக்கங்களாவே போயிருமா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கு இல்லையா. தட் இஸ் லைக் அன்பேரபிள். சீக்கிரம் முடிச்சு சொல்லுங்கப்பா அப்படிங்கிற வேற வெயிட் பண்ண வைக்கிறது எதுக்காக இருக்கும் தெரியலமா எனக்கு. ஐ சீரியஸ்லி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா என்ன உண்மைன்னு தெரியாம நம்ம எதுவும் சொல்ல முடியாது. என்ன விஷயத்துக்காக யோசிக்கிறாங்க, வேற ஏதாவது அரசியல் கட்சி தலைவர்களோட டிஸ்கஸ் பண்றாங்களா, இல்ல வந்து இன்னும் நிறைய பேரோட ஒப்பீனியன்ஸ் எடுக்கிறாங்களா, என்ன இதுல எடுக்கிறதுக்கு எனக்கு புரியல. ஏன்னா மக்களோட நன்மை இதுலதான் அடங்கியிருக்கு. அது ஒண்ணுதான் உங்க தாட்ல இருக்கணும். மக்கள் இது வந்து மக்களுக்கு நல்லது, அரசு அமைஞ்சதுன்னா மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தானே. சோ ஏன் டிலே பண்றாங்க அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். மத்த எல்லாரும் மாதிரியும் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பாப்போம். சூப்பர் சார். ஆக்சுவலி வந்துட்டு இன்னும் சில கமெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, ஃபேன் பேஜாக இருக்கட்டும் சரி, என்ன சொல்கிறாங்கன்னா ரீஎலெக்ஷன் வைங்க. ஒரு பக்கம் வந்துட்டு ரீஎலெக்ஷன் வைங்க, அண்ணா எல்லா தொகுதியிலையும் வின் பண்ணுவார், இன்னொரு பக்கம் ரீஎலெக்ஷன் வச்சா டிஎம்கே தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமே மோதிக்கிறாங்க. இது ரீஎலெக்ஷன் நடக்குமா இல்லை ரீஎலெக்ஷன் வச்சா என்ன? ஆக்சுவலாக என்ன தெரியுமாமா, ரீஎலெக்ஷன் நடந்ததுன்னா எங்க கட்சிக்கு தான், டிவிகேக்கு தான் ஃபேவர். சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுவாங்க, இப்போ இருக்கிற நிலைமையில ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா அண்ணன் வந்து 234 தொகுதியிலும் பெரும்பான்மையா மெஜாரிட்டியோட ஜெயிப்பாரு அப்படிங்கிறது. அதனால மத்த கட்சிகளுக்கு தெரியாதா?
ஸோ அவங்க ரீஎலெக்ஷன் வர விடுவாங்களா? அப்படியே அவங்க ரீஎலெக்ஷன் வர விட்டாங்கன்னா டெஃபினட்டா மண்ணை கவ போறது யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதை வந்து ஒரு பிரசிடென்ட் ரூல் ஆக்கி இதை இன்னும் 6 மாசம் அப்படிங்கறத 1 வருஷம் 1.5 வருஷம் நான் இப்பதான் பார்த்தேன். ஒரு பிரசிடென்ட் ரூலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கொண்டு போலாமா. ஸோ 3 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு போற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்னமா ஆகும்? நம்ம ஸ்டேட் என்ன ஆகும்? இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே சின்ன பின்னம் ஆயிடும் இல்லையா? சோ வந்து ஒரு தனி நபரோட ஒரு தனி கட்சியோட முடிவுனால இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாதே அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் எங்களுக்குலாம். ஆனா இன்னும் சில பேர்ல என்ன சொல்றாங்கன்னா 6 monthsலயே வந்து ஆட்சி கலைச்சிட்டு அவங்க வந்துருவாங்க டிஎம்கே அப்படின்னு சொல்லி சில பேச்சுக்கெல்லாம் போகுது. ஆட்சியை கலைக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸிமா. ஒரு எலெக்ஷன்ங்கிறது சும்மா நம்ம காலையில ஒரு 4th ஸ்டாண்டர்ட் பையன் போய் மேக்ஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி விஷயம்லாம் கிடையாது. ஒரு எலெக்ஷன்ங்கிறது ஒரு ஸ்டேட்டே ப்ரிப்பேர் ஆகணும். இதுல எவ்வளவு பேரோட ஒர்க் இருக்கு, இது எவ்வளவு காசு இன்வால்வ்டு, இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத தாண்டி இப்போ இருக்கிற கல சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அதுபடி எப்போ ஆட்சி இவங்க கவுத்தாலும் ஜெயிக்க போறது வந்து டிவிக்கே தான். சோ வந்து அது எல்லாரும் தெரிஞ்சே அவங்க வந்து டெஃபினட்டா ஆட்சியை கவிக்க மாட்டாங்க. அவங்க உள்ள இருந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேணா யோசிக்கலாமே தவிர ஆட்சியை கவுக்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு தேவையும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஆட்சி கவுந்துச்சுன்னா ஃபேவரா நடக்க போற விஷயம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டிவிகே டீம். சூப்பர் சார். ஆக்சுவலி உங்களுக்கும் ஜூலிக்கும் என்னதான் சார் இது? ஏன்னா நீங்க அவங்க வந்து உங்களை திட்டி போடுறதா இருக்கட்டும், நீங்க அவங்களை திட்டி போடுறதா இருக்கட்டும், ஆனா நீங்க அவங்கள மாதிரி தானே பண்றீங்க. அப்படி அவங்களுக்கு வித்தியாசமே இல்லையான்னு உங்க கமெண்ட் செக்ஷன் எல்லாம் சொல்லுங்க. இல்லையம்மா, கண்டிப்பா நிறைய வித்தியாசம் இருக்குமா. நீங்க பாருங்க, என்னுடைய கேள்வியோ என்னோட பதிலோ டிசிப்ளின்டா இருக்கும். ஓகே. எங்கேயுமே நான் வந்து அந்த அந்த என்ன சொல்றது, அந்த அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸையோ இல்ல வந்து தப்பான வார்த்தைகளோ எங்கேயுமே உபயோகப்படுத்திருக்க மாட்டேன். அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய முன்னுக்கு பின் முரணா இருக்கும். ஒரு அரசியல் அறிவோட ஒரு விஷயத்த பேசணும் அப்படிங்கறத தாண்டி ஒருத்தவங்கள்ட்ட நம்ம காசு வாங்கிட்டோம் அதனால வந்து விஜய் அண்ணனை பத்தி எதிர்த்து பேசியே ஆகணும். அவர் வந்து சும்மா ஒரு மாடு பத்தி பேசுறாரு, ஒரு ஜல்லிக்கட்டு மாடு இருந்துச்சு, ஒரு சின்ன பையன் வந்தான் அப்படின்னு ஒரு கதை சொல்றாருன்னா இது கதை. அதுல என்ன ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன, அதுல நம்ம என்ன அவர் சொல்ல வராருங்கிறது தான் தட்ஸ் a ரெஃபரல் ஸ்டோரி. நீ வாப்போன்னு பேசி ஜல்லிக்கட்டு மாடு வந்து அந்த பையனை குத்தி கொலை பண்ணி கரூர்ல நடந்தது 50, 500, 1000 கூட, இதெல்லாம் வந்து ஏதாவது கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கவங்களுக்கு என்னமா பேசுற, ஏதாவது பேசணுமேன்னு பேசாத அப்படிங்கிற மாதிரி தானே தோணும். So that is something like what, இப்போ நார்மலா சென்ட்ரலா இந்த கட்சியும் இல்ல அந்த கட்சியும் இல்லாம நடுநிலையில இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நீங்க யார வேணா போய் கேட்டு பாருங்க, அவங்க ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறாங்க. இரிட்டேட் ஆகுற மாதிரி ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அது வந்து இட்ஸ் நாட் அ குட் திங் ஃபார் எனி பர்டிகுலர் டீம் இல்லையா. அவங்க என்ன சொல்லி ஜூலிக்கு பேச சொன்னாங்க எனக்கு தெரியல, பட் அதுவே வந்து ஒரு நெகட்டிவா தான் போய் முடிஞ்சது, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனை தான். நாங்க வந்து எனக்கும் அவங்களுக்கும் வந்து எந்த ஒரு வாய்க்க தகராறும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வந்து அவங்க மேரேஜ் கூட ஒரு காமன் ஃப்ரெண்ட் கிட்ட விஷ் கூட பண்ணியிருந்தேன். ஸோ தெர் இஸ் நத்திங் பர்சனல் வித் மீ அண்ட் தட் பர்சன். மோரோவர் நிறைய பேர் அப்புறம் பேஜ்ல வந்து அவங்க ஒர்த்தையில அவங்களுக்கே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும், அதாவது ஒரு கான்செப்சுவலா ஒரு இன்டெலெக்சுவலா ஒரு அறிவோட யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்க, ஒரு பாயிண்ட முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு ரிப்ளை கொடுக்கலாம். என்னத்தையும் ஒன்று பேசுறவங்களுக்கு போய் நம்ம ஏன் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஸ்டாப் ரிப்ளைங் ஆல்சோ. கொஞ்ச நாள் வந்துட்டு வீடியோ போடவே இல்லை, அவங்க சடனா வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க, நீங்க என்ன இருந்தாலும் டிஎம்கே தான் உங்களுக்கு உதவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நானுமே அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தேன். அது வந்து இப்போ வந்து நாங்க வந்து டிஎம்கேயோட உதவியை வந்து அதாவது அவங்க கூட்டணியில இருந்து அவங்களோட சேர்ந்து நாங்க வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருந்தோம்னா அவங்க சொல்றது வந்து அவங்க உதவியில நாங்க ஜெயிச்சோம்னு சொல்லலாம். தனியாளா தனி பெரும்பான்மையா இப்போ 4.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டதுல கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் 35% மேல எங்க மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்க வந்து தனி கட்சியா இருந்து மொத்தமா கிட்டத்தட்ட 35 கட்சியை எதிர்த்து தோக்கடிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது சிபிஐ சிபிஎம் 2 டீமும் அவங்களா தனிச்சையா முடிவு எடுத்து எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும் போது நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி ஒரு போட்டோவை போட்டா அது வந்து இது எங்களை வந்து கோவப்படுத்தணும், இரிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விடந்தாவாத ஒரு பேச்சு தானே அது. சோ அதுக்கான ரிப்ளை தான் அது. கொஞ்சமாச்சும் நீங்க பேசுறதுல ஒரு கான்செப்ட் இருக்கணும். பெரிய பெரிய தலைவர்களே அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க.
பெரிய பெரிய தலைவர்கள் யாராச்சும் எங்களாலதான் இது நடக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த மாதிரி வந்து எம்டி வெசல்ஸ் தான் வில் மேக் மோர் நாய்ஸ். அரையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு பேசுறதுனால தான். ஓகே. இன்னொன்று என்னன்னா, ஒரு லேடி இது எம்எல்ஏ சிவகங்கை சம்திங், அவங்க வந்து ஒரு ஸ்பீச்ல கொடுக்கும்போது ஹிந்தி பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு கீர்த்தனா அவங்க வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல என்ன வருதுன்னா, நீ ஏன் ஹிந்தி பேசுறீங்க, அப்போ ஹிந்தி உள்ள கொண்டு வந்துருவீங்களா உங்க கட்சியில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் செக்ஷன். ஏன் அவங்க இங்கிலீஷ் பேசியிருக்கலாமே, எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் பேசணும்னு நினைச்சேன்னா, ஆனா இங்கிலீஷ்ல பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லதான் செய்யறாங்க. இல்லம்மா, சொல்றது சொல்லுவாங்கம்மா. இப்போ அப்படின்னு பார்த்தா என்ன சொல்ல வராங்க, தமிழ்நாட்டுல யாரும் ஹிந்தியே பேசுறது இல்லையா? ஹிந்தி இஸ் டெஃபினெட்லி an important language, நம்ம தேசிய லாங்குவேஜ். இந்தியோட படிப்பு தப்பு இல்லை, இந்தியோட திணிப்பு தான் தப்பு அப்படிங்கிறது. ஸோ ஹிந்தி பேசினாலும் சரி, ஹிந்தி பேசுறவங்க நம்ம நாட்டில் இருக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் முழு சுதந்திரம் இருக்கு. நீங்க இந்த பாஷை தான் பேசணும், நீங்க இந்த பாஷை பேசக்கூடாதுன்னு சொல்றதோட ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோடி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுறாருன்னா அவர் ஹிந்தியில தான் பேசுவாரு, அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு டீம் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஹிந்தி பேசக்கூடாது, இந்தியாவில் யாருமே சொல்லக்கூடாது. டெஃபினட்டா நம்ம வந்து வேற இந்தியாவில் இருக்கிற வேற ஸ்டேட்டுக்கு போய் வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை வரலாம், இல்ல உலகத்துல ஏதாவது ஒரு மூலைக்கு போய் வேலை பார்க்குற சூழ்நிலை வரலாம். அப்போ வந்து ஒரு இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்க வேண்டியதுங்கிறது இட்ஸ் ஆடட் அட்வான்டேஜ் தானேம்மா. அதை வந்து கத்துக்க கூடாது அப்படின்றது டெஃபினட்டா அதை கண்டிப்பா நீங்க படிச்சாகணும், நீங்க படிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த இந்தி திணிப்பு தான் தப்புன்னு தான் எல்லாரோட பாயிண்ட்மே. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இது வந்துட்டு கடன்ல தான் போயிருக்கு இல்லையா? சோ வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு நிறைய அறிக்கை விட்டுருக்காங்க, இது இன்னும் கொஞ்சம் மேல கடன் தானே ஆகும், இதெல்லாம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்வி எல்லாம் வருது. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்குமே எக்ஸ்பிளேஷனே சொல்லியிருக்காருமா. கரப்ஷன் இருக்க போறது இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப பஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பஸ் ஃப்ரீனா அது அந்த கடன் சுமையை எப்படி தாங்குறது அப்படின்றதுதான் எல்லாரோட கேள்வியும். சும்மாவே பஸ் ஃப்ரீயா ஓட்ட போறது இல்ல. இப்போ பஸ்ல வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டிக்கர் ஒட்டுறதோ, இல்ல உள்ளே ஒரு எல்இடி டிஸ்பிளே வைக்கிறதோ, நிறைய பேரோட அட்வர்டைஸ்மெண்ட் அதுல டிஸ்பிளே பண்றதோ, ஒரு நாளைக்கு வந்து காலையில ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா அந்த டிக்கெட்டோட காசை அந்த விளம்பரதாரர்கள்ட்ட இருந்து எடுக்கிறது. This is all ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன். இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்கிட்டு தான். மோர் ஓவர் கரப்ஷன் அதுல எந்த காசுமே டிவிக்கே சேர்ந்த எந்த ஒரு எம்எல்ஏக்குமே எந்த ஒரு அமைச்சருக்குமே அவங்க பாக்கெட்டுக்கு போக போறது இல்லை. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சி வந்து எவ்வளவு காசு எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்னு தளபதி சொன்ன மாதிரி அந்த மாதிரியான எந்த ஒரு நம்மளோட இண்டிவிஜுவல் டாக்ஸஸ் எதுவும் இல்லாம இதை வந்து ஒரு மக்களுக்கு நல்லது நடக்க போற ஒரு விஷயமா பார்த்தா எல்லாமே சாத்தியம்தான். அதுக்கான லூப் ஹோல்ஸ் என்ன, அது எப்படி எல்லாம் சாத்தியப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வழிமுறை தான் தேவை. சூப்பர் சார். இன்னொன்னு என்னன்னா, விஜய் சார் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களும் சொல்லியிருந்தீங்க, ஆனால் சன் டிவியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து எதுவும் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இல்லையா, கேட்டாங்களா ஏதாச்சும், நீ என்னப்பா இங்கே ஒர்க் பண்ணுற, நீ டிவிக்கு சப்போர்ட்டராக இருக்கேன்னு சொல்லி எதுவும் உங்களுக்கு வந்துச்சா கால்ஸ்? இல்லம்மா, சேம் கொஸ்டின் நான் இன்னும் ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தேன். அது வரும் தானேம்மா. இப்போ நான் வந்து இப்போ உங்க வீட்டுக்குள்ள 2 பேர் இருக்கோம், 2 பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபா இருந்தா ஏன் செய்யற அப்படிங்கிற ஒரு கேள்வி வர மாதிரி தான் வரும். ஆக்சுவலா தட் இஸ் ப்ரொஃபஷன், திஸ் இஸ் மை ஐடியாலஜி, என்னோட கட்சி, என்னோட இன்ஸ்பிரேஷன், என்னோட லீடர், எனக்கு எந்த ஐடியாலஜி பிடிச்சிருக்கு, நான் யாரோட ஐடியாலஜி ஃபாலோ பண்ணணும், எந்த அரசியல் தலைவரை வந்து நான் ஃபாலோ பண்ணணும், யாரை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே என்னோட இண்டிவிஜுவாலிட்டி. இது என்னோட ஒர்க், இது என்னோட இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ இது ரெண்டையுமே வந்து அது எப்போ ரெண்டும் ஒரு பாதையில கிராஸ் ஆகும் போது நான் ஏதாவது ஒரு பாதையை தான் செலக்ட் பண்ணி ஆகணும். நான் வந்து என்னோட ஐடியாலஜி வந்து தலைவரை ஃபாலோ பண்ணணும், விஜயோட ஃபாலோ பண்ணணும், பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணணும், மக்களுக்கு நல்லது என்ன அப்படிங்கிற ஒரு ரூட் எடுக்கும் போது இதை நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். லைஃப்ல வந்து எல்லாமே நம்ம கிடைக்கணும், எல்லாமே நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது இல்லையா? ஆக்சுவலி வந்து ஒரு கமெண்ட்ல நான் உடனே பார்த்தேன், நீங்க சன் டிவில தானே ஒர்க் பண்ண, அங்கே துரோகம் பண்றியா அப்படிலாம் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இல்ல, இது எப்படி துரோகம் ஆக முடியும்? ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து நிறைய வீடியோஸ்லயும் சரி, நிறைய இடத்துலயும் சரி, நான் வந்து டிஎம்கே வந்து விமர்சனம் பண்ண மாட்டேன். டிஎம்கே கட்சியில இருக்கிறவங்களோட ஐடியாலஜிஸை விமர்சனம் பண்ணுவேன். நான் வந்து லீடர்ஸ், அதாவது கட்சியில இருந்தவங்க, எம்எல்ஏஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் அவங்க பண்ண தப்பு எது அப்படிங்கிறத லைக் அவங்கள பத்தி ஒரு
அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட் யூஸ் பண்ணியோ இல்ல ஒரு ஒரு தவறான முகம் சுளிக்கக்கூடிய வார்த்தையை யூஸ் பண்ணியோ என்னைக்குமே எங்கேயுமே நான் பேசினது இல்லை. ஏன்னா நான் ஐ ஹாவ் டு அக்செப்ட், நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வந்து சன் டிவி அவங்களோட உப்பை சாப்பிட்ருக்கேன், அவங்களோட சாப்பாடு தான் என் குடும்பமே சாப்பிட்ருக்கு. நான் இன்னைக்கு வாட் எவர் ஐ எம், தட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தெம். அதனால நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே போய் அவங்கள வந்து இப்போ நான் அவங்க தயவு எனக்கு தேவையில்லைன்றதுக்காக நான் அவங்களை தப்பா பேச முடியாது, பேசக்கூடாது. பட் என்னோட ஐடியாலஜிஸ் டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா. எனக்கு வந்து என்னுடைய தலைவர் எங்க அண்ணன் விஜய் அவரோட ஐடியாலஜிஸ் பிடிச்சிருக்கு, அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவார் நான் நம்பும் போது நான் வந்து அவரை ஃபாலோ பண்ணி போறேன். சோ இது வந்து இப்போ ஒரே ஃபேமிலியில அப்பா ஏடிஎம்கேவா இருப்பாங்க அண்ட் பையன் டிஎம்கேவா இருப்பாங்க, இந்த மாதிரி தான். திஸ் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். சப்போஸ் வந்துட்டு இப்போ அவர் பதவி ஏற்கிறான்னு சொல்லும்போது ஒரு பக்கம் ஒரு பாலியல் இதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நடு ரோட்டில் ஆடு வெட்டினாங்க. அதுக்கப்புறம் கேக் வந்துட்டு ஒருத்தர் வேணான்னு சொல்லி அவங்களோட எம்எல்ஏ கட் பண்ணாங்க அதை வால் வச்சு. அப்படிலாம் அவங்க அந்த டிவிக்கே பண்ணும்போது மக்களுக்கு ஒரு பயம் வருது. இவங்க ஏன் இப்போ ஆட்சின்னு அமைக்கல, அதுக்கு முன்னாடியே இவ்வளோ இது பண்றாங்கன்னா பண்ணதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவாங்க? இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, இதை ஒரு செலிப்ரேஷனா பாக்குறவங்க செலிப்ரேஷனா பார்ப்பாங்க. இப்போ ஒரு ஆடை வந்து கோயில்ல போய் வெட்டினா அது வந்து படையல் அப்படின்றதையும், அதை நடு ரோட்ல போட்டு வெட்டினா அது வன்முறை அப்படிங்கிறதையும் டோட்டலா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு நடந்த விஷயம் டெஃபினட்டா அவாய்ட் பண்ணிருக்க வேண்டிய விஷயம் தான். இப்போ இதுல என்னோட கொஸ்டின் என்னன்னா, இது வந்து டிவிகே துண்டு போட்டுட்டு டிஎம்கே பண்ணுவாங்கன்னு நான் சொல்லுவேன். இல்ல இத வந்து ஏடிஎம்கே கட்சியில இருக்கிறவங்க ஒரு பிரச்சனை வரணும்னு இதை இழுத்து போட்டு அவங்க டிவிகே கொடியை போட்டு செய்வாங்கன்னு என்னோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. சோ இது வந்து தப்பு டிவிகே பண்றாங்க, ஏடிஎம்கே பண்றாங்க, டிஎம்கே பண்றாங்கன்னு இல்லமா, தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அந்த தப்பு தயவு செஞ்சு செய்யக்கூடாது. நீங்க தட்டி கேப்பீங்களா? டெஃபினட்டா ஃபார் ஷூர். இது வந்து அதுல ஒரு உண்மை இருந்துச்சுன்னா அது நிஜமாவே இது வந்து செஞ்சது தவக ரசிகர்கள் தான், டிவிகே ஃபேன்ஸ் தான் அப்படின்றதுனா டெஃபினட்டா நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பேன். அது வந்து அது செய்யறது தப்பு, அதுக்கான பின்விளைவுகள் எதுவா இருந்தாலும் ஒரு விஷயம் தப்புனா தப்புதாமா. சோ அது எந்த ஒரு இதுலயுமே விட்டு கொடுத்தோ இல்ல வந்து தப்பான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றதோ டிவிகேல இருக்கிற யாருமே பண்ண மாட்டாங்க. முக்கியமா எங்க அண்ணன் செய்ய மாட்டாரு. இப்போ ஒரு டிவிகேல இருக்கிறவங்க தப்பு பண்ணாங்கன்னா முதல்ல இப்போ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா அவர் தான் எடுப்பாரு. சோ இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்பதான் வந்து அண்ணன் ஆட்சி அமைக்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுக்கான அவர் செட்டில் ஆகிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அவர் வந்து என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு, என்னென்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு டைம் ஸ்பேன் இருக்கு. சில பேர் வந்து கண்ணில் விளக்கனை விட்டுட்டு என்னடா தப்பு பண்றான்னு உட்காந்து பாத்துட்டு இருக்கிறது தப்பு இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. நாங்க வந்து உடனே நீங்க வந்துட்டீங்களா ஆட்சியில, நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா நான் கேட்போம் அப்படிங்கறத தயவு செஞ்சு கரெக்டா கேளுங்க. பட் ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருக்காதீங்க. பி a open minded person. கரெக்டான மக்களுக்கு இது கரெக்ட்னா அதை தயவு செஞ்சு கேளுங்க. பட் வந்து ஒரு திணிப்பா அவரை வந்து கேள்வி கேட்டே ஆகணும், அவர் எங்களுக்கு கேட்டீங்களே நீங்க இப்ப பதில் சொல்லுங்க, இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கோ இல்ல ஆர்கியூ பண்றதுக்கான சூழ்நிலை இல்ல. நம்ம வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மக்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்தையும் மக்களுக்கு நல்லதையும் செய்யணும் அப்படிங்கிறது தான் டிவிகேல இருக்கிற எல்லாரோட எதிர்பார்ப்புமே. சோ அதை நோக்கி பயணம் பண்ணும்போது உண்மையான தவறு இருந்தா எல்லாருமே அதை சுட்டி காட்டலாம். அதை கரெக்டான தருணத்துல கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். பட் அதுவே அதை வந்து ஒரு குறையா பார்த்து என்னடா குறை அப்படின்றத செய்யக்கூடாது. செய்யறது இட்ஸ் நாட் டெமோக்ராட்டிக் திங் டு டூ அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். சூப்பர் சார். இன்னும் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஷனம் ஷெட்டி அவங்க வந்துட்டு எக்ஸ்ல வந்துட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. என்னடா ஒரு சீட்டு 2 சீட்ல உள்ளவங்களுக்குலாம் கெஞ்ச வச்சுட்டு இருக்கீங்க, இவங்க அப்புறம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னும் ஆட்சிக்கு வரல, பட் இருந்தாலும் இப்பவே இப்படி பேசுறீங்க, 2 சீட்னா உங்களுக்கு சாதாரணமா போயிடுச்சா? இப்போ எனக்குமே என்னடா இது, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க, சீக்கிரம் சொல்லாமே அப்படிங்கிற ஒரு பல நாளோட ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல பல எமோஷன்ஸோட வெளிப்பாடு தானே இது. இப்போ எனக்கே கேட்டீங்கன்னா, நான் வந்து காலையில ஒரு டென்ஷனா இருக்கேன். இன்னைக்கு என்னால வந்து ஆக்சுவலா வந்து நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதை கரெக்டான வேர்ட்ஸால போட்டு என்னால பேச முடியல. ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் மை வியூஸ் பெர்ஃபெக்ட்லி. சோ நான் ஒண்ணு நினைக்கிறேன், நான் வேற ஒண்ணு பேசுறேன். ஏன்னா ஐம் ஸ்ட்ரெஸ்ட் இன்சைட். எனக்கு வந்து என்ன நடக்க போகுது, திருமாவளவன் அவருடைய முடிவு என்னவா இருக்க போகுது, விசிகே கட்சியினரோட ஸ்டாண்ட் எந்த பக்கம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கு இல்லையா. சோ அந்த டென்ஷன்ல வெளிப்படுற வார்த்தைகள் இதுக்கெல்லாமே நம்ம வந்து எப்படிமா காரணம் இல்லைனாலும் நீங்க வந்துட்டு ஒரு ஃப்ரேம்காக வந்துட்டு இவங்க எல்லாருமே வர்றாங்க டிவிகேன்னு சொல்லிட்டு
இல்லம்மா, இது ஃபேமிக்காக செய்ய வேண்டிய விஷயமே இல்லம்மா. ஏன்னா இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆளும் கட்சி இருக்கு. அந்த ஆளும் கட்சிக்கு வந்து சாதகமா ஒரு 10 பேர் பேசுறாங்கன்னா அவங்க வந்து அந்த ஆளும் கட்சியில இருக்கிறவங்க ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக நீங்க செய்றீங்கன்னா ஓகேமா. இன்னும் கட்சிக்கே வராத ஒரு எங்கேயுமே காசே கொடுக்காம, ஓட்டுக்கு காசு கொடுக்காம, பரிசு பொருள் கொடுக்காம இவ்வளவு தூரம் மக்கள் நம்பிக்கை பெற்ற ஒரு கட்சி காசே கொடுக்க போறது இல்ல. சோ வந்து நீங்களா உங்க மனசுல தோன்ற விஷயங்களை அண்ணன் மேல இருந்த இன்ஸ்பிரேஷன்னால, உங்களுக்கு மக்கள் மேல இருக்கிற ஒரு பாசத்தினால நீங்களா வந்து இதை வந்து மக்களோட கவனத்துக்கு கொண்டு வரும்போது இதுல எங்க இருந்து வந்து காசோ ஃபேமோ வரும்? பல பேரோட அக்கௌண்ட் ஓவர் நைட்ல வந்து டீஆக்டிவேட் ஆயிருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அவங்க சில பேரோட வருமானம் வந்து அதுல இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறதுல என்ன ஆசை இருக்கும் சொல்லுங்க? சோ திஸ் இஸ் ஆல் அகைன் ஒருத்தவங்க மேல ஒரு அக்யூசேஷன் வைக்கணும்னா எப்படி வேணா வைக்கலாம். And என்னோட அக்கௌண்ட் இஸ் ஸ்டில் நாட் மானிட்டைஸ்டு அக்கௌண்ட்மா. எனக்கு என் அக்கௌண்ட் காசு வரதில்ல. சோ அதுல ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, வியூஸ் போனாலும் சரி, போகலனாலும் சரி, ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் earning out of my views. என்னோட வியூஸை போட்டு நான் வந்து ஒரு சம்பாத்தியம் பண்ணணும்னா நான் அதுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதை வந்து ஒரு ப்ராப்பரா நேர்முகப்படுத்தி இது வந்து ஒரு அரசியல் என்னோட வியூஸ் இந்த இன்சிடென்ட்டுக்கான என்னோட வியூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதை கொண்டு போவேன். அதை விட்டுட்டு ஒரு என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நான் மானிட்டைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது இல்லை. ஓகே சார். இப்போ டீஆக்டிவ்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது சார். அது லவுட் ஸ்பீக்கர்னு ஒரு பொண்ணு, மதுரை பொண்ணு, அவங்க வந்துட்டு டிஎம்கே சாதாரணமாக போட்டுட்டு இருந்தாங்க. டிவிக்கெல்லாம் வர சான்ஸே இல்லப்பா, நீங்க 30 தொகுதி கூட ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்படி ஒரு பெண்ணை வந்துட்டு அவங்க ஏதோ டிஎம்கேவோ டிவிக்கே ஏதோ ஒன்று பேசுறாங்க. பட் அந்த பொண்ணு வந்துட்டு அவ்வளோ பேர் திட்டுறாங்க. டிவிக்கே ரிலேட்டடா இருக்கட்டும், அவங்கலாம் வந்துட்டு நீ என்ன பெரிய இதுவா, டீஆக்டிவேட் பண்ணு, உனக்கு என்ன இவ்வளோ அவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள். ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா இந்த டிவிக்கே தொண்டர்களுக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்றதுக்கு? கண்டிப்பா இதை நான் ஒத்துக்கவே மாட்டேமா. எப்படிமா அது வந்து நீங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு அக்யூசேஷன் வைக்கலாம், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு? அவங்க நீங்க சொன்ன அவங்க அந்த லவுட் ஸ்பீக்கர் அவங்களோட வீடியோ நானும் பார்த்திருக்கேன். அவங்க எவ்வளோ இடத்துல அவமரியாதையான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்த்திருக்கேன். ரொம்ப அதுவும் விஜய் அவர்களோட பர்சனல் லைஃப் கமெண்ட் பண்ணி ரொம்ப கீழ்த்தரமான, அதாவது விஜய் அவர்கள் அவங்க மனைவிக்கு எந்தெந்த விஷயத்துல எல்லாம் குறை வச்சாரோ தெரியல பாவம் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப பர்சனலா போன கமெண்ட் எல்லாமே நான் பார்த்திருக்கேன். சோ இந்த கமெண்ட் வரும்போது ஒருத்தவங்களை நீங்க வந்து எங்க தட்டினா ட்ரிகர் ஆவாங்க அப்படின்னும் போது அவனை போய் வேணுண்டே அங்க தட்டி ட்ரிகர் பண்ணிட்டு அவன் ஒரு வார்த்தையை பேசுறான்னா பேசிட்டான் பத்தியா தற்குறி, பத்தியா பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரியான இது பண்ணக்கூடாது. அவங்களும் பல சேலஞ்சஸ் விட்டாங்க, ஓபன் சேலஞ்சஸ் நிறைய விட்டாங்க. சப்போஸ் டிவிக்கே ஜெயிச்சாங்கன்னா, ஆட்சி அமைச்சாங்கன்னா, நான் என்னோட அக்கௌண்ட்டை நானே டீஆக்டிவேட் பண்றேன்னு அவங்களே தான் சொன்னாங்க. பண்ணிட்டாங்க போல. அவங்க இது அகைன்மா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு சவால் விடவும் வேண்டாம், அப்புறம் அதை செய்யவும் வேண்டாம், அப்புறம் நான் வந்து அந்த அக்கௌண்ட் தான் சொன்னேன் இந்த அக்கௌண்ட் இல்லைன்னு வேற ஒரு அக்கௌண்ட் வச்சு பேசவும் வேண்டாம். அது தேவையே இல்லாத ஒரு விஷயமாச்சே. நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து ஒரு பிராட் மைண்டடா, ஒரு ஓப்பன் மைண்டடா தான் இருக்கணும் நம்மளோட ஆர்குமெண்ட்ஸ். இப்ப நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க, நான் இந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னா, நான் பண்ற தவறை சுட்டி காட்டுறது இல்ல நீங்க பண்ற தவறை நான் சுட்டி காட்டுறதும் ஒருத்தர் இனிமே தவறு பண்ணாம அந்த தவறுகள் குறைஞ்சு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுவலா இருக்கணுமே தவிர, நமக்குள்ள ஒரு ஈகோயிஸ்டிக்கா என்ன இப்படி பேசிட்டியா இரு நான் அப்படி பேசுறேன், நீ என்ன அப்படி பண்றியா இரு நான் இப்படி பண்றேன், நீ என்னோட ஃபேமிலி எடுக்கிறேன் நான் உன்னோட ஃபேமிலி எடுக்கிறேன், இந்த மாதிரி அது ரொம்ப தரைக்குறைவா போய்கிட்டு இருக்கு. தரைகுறவா போயிட்டு தான் இருக்குது சார். பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு அவங்க அப்படி பண்ணாங்கன்னா நீங்களும் டிவிக்கே தொண்டர்கள் எல்லாரும் பண்ணுவீங்களா? ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் நான் திரும்பவும் சொல்றேன்மா, இப்ப எப்படி வந்து டிவிக்கே துண்டு போட்டவங்கலாம் டிவிக்கே ஆளு நீங்க சொல்றீங்கன்னா, விஜய் அவர்களுடைய புகைப்படம் வச்சிருக்கிற அக்கௌண்ட் எல்லாமே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அக்கௌண்ட் எல்லாமே டிவிக்கேவோட அக்கௌண்ட்னு நான் சத்தியமா ஒத்துக்க மாட்டேமா. நான் சொல்ல புரியுதுங்களா? இப்போ அந்த விஜய் அவர்களுடைய புகைப்படம் இருக்கிற ஒரு அக்கௌண்ட் வந்து என்டிகே டீம்ல இருக்கிறவங்க தான் இருக்கலாம், இல்ல டிஎம்கே டீம்ல இருக்கிறவங்களாவே இருக்கலாம். இந்த கெட்ட பேர் அவங்களுக்கு போகலாம், இந்த கெட்ட பேர் இவங்களுக்கு போகலாம் அப்படின்னு அந்த ஒரு, ஏன்னா இப்ப இருக்கிற சோசியல் மீடியால ஃபேக் அக்கௌண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுமா. யாரு எந்த முகத்திரைக்கு பின்னாடி இருந்து பேசுறாங்கிறது யாருக்குமே தெரியாது. சோ இதை வந்து நான் வந்து ஓப்பன் அக்யூசேஷனா எடுத்துக்கவே முடியாது. கண்டிப்பா பெண்களோட பாதுகாப்புக்கு எல்லாருமே தான் பொறுப்பு, எல்லா கட்சியினரும் பொறுப்பு, எல்லாருமே எங்க அக்கா தான், எல்லாருமே எங்க தங்கச்சிங்க தான், எல்லாருமே எங்க அம்மா தான், எல்லாரோட பாதுகாப்பும் எங்களுக்கு முக்கியம் தான்.
இது வந்து என் கட்சியில இருக்கவன் செய்யலாம், உன் கட்சியில இருக்கவன் செய்யக்கூடாதுங்கிறது சத்தியமா கிடையாது. இப்போ வந்து நிஜமாவே அவர் ஒரு விர்ச்சுவல் வாரியர், அவர் வந்து டிவிகே கட்சியில இருக்கிறவர் ஒரு பெண்ணை தரைக்குறைவா பேசினாருன்னா அந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணி ஆகணும். அந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்றாங்கன்னு அந்த அக்கௌண்ட்டை செயல்முறையிலிருந்து தூக்கி ஆகணும். சோ இது யாரா இருந்தாலும் தவறுதான். ஓகே சார். லாஸ்டா நீங்க விஜய் சார் கிட்ட பேசினது என்னது சார்? ஆயிடுச்சுமா, 2 years ஆயிடுச்சு. மூவி ஷூட்டிங்ல பேசும்போது தான். அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் பேசணும். அப்போ பேசும்போது என்னோட பசங்க கிட்ட எல்லாம் வீடியோ கால் பேசினாரு. they were all very happy. ஹாய்டா, எப்படி இருக்கீங்க, நல்லா படிக்கணும், அந்த மாதிரி ஃபேமிலிட்ட எல்லாம் பேசினாரு. அண்ட் இப்போ வந்து விஜய் சார் வந்து இஸ் அன் கைண்ட் ஆஃப் அல்டிமேட்டம். ஆக்சுவலா அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பாக்குறேன். பட் டெஃபினட்டா ஒரு டைம் அவரை போய் நான் கண்டிப்பா சந்திப்பேன். இப்போ ரீசெண்டா வந்துட்டு எல்லாருமே வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க ஆதங்கத்துல. மன்சூர் அலிகானா சரி எல்லாருமே வந்துட்டு போடுறாங்க. நீங்க வந்து எதிர்பார்த்தீங்களா சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து சார் மட்டும் இல்ல, இன்னும் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. எல்லாரையும் சொல்றதுல வந்து நியாயம் இல்ல, அது நல்லாவும் இருக்காது, சபை நாகரிகமாவும் இருக்காது. நிறைய பேர் அகேன்ஸ்டா பேசினாங்க. இப்போ நிறைய பேர் வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே இப்ப மாத்தி பேசுறாங்க. பட் அகைன் இதையும் நம்ம வந்து அவங்களோட சூழ்நிலை, அவங்க அப்படி பேசுவாங்க. அப்புறம் மாறினதுக்கு அப்புறம் சூழ்நிலை மாறிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறுவாங்க. இதுதான் உலக நியதி இல்லையா? அப்படின்றதுதான் அக்செப்டன்ஸ் லெவல். நீங்க எதிர்பார்த்தீங்களா சார் ஃபர்ஸ்ட் ஒரு இதுல ஓட்ல வின் பண்ணி சிஎம் ஆகிடுவார்னு எதிர்பார்த்ததா? எதிர்பார்த்து செய்யலமா. பட் நம்ம செய்யற செயல் கரெக்டா இருக்கணும், நம்மளோட போக்கஸ் கரெக்டா இருக்கணும். அது நடக்குது நடக்கல, அது நம்ம கையில இல்ல. அது வந்து விஜய் சாரும் சொல்லுவாரு, தோனியும் இதை பத்தி சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பெஸ்ட் செய்யறோமோ அதை செய்யணும். நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலேயே நம்மளோட பெஸ்ட்டை போட்டுறணும். மனசுல இருந்து ஆத்மார்த்தமா வேலை செய்யணும். ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா அவன் கையில இருக்கு, அவன் கொடுப்பான். சோ உண்மையா இருந்தோம் யூனிவர்ஸே நீங்க சொன்ன மாதிரி சேர்த்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு கூட இவ்வளவு தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, விஜய் சார் பத்தியா இருக்கட்டும் சரி, நிறைய விமர்சனங்கள் பத்தியா இருக்கட்டும் சரி, கிளியர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்மா. எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது உங்களுக்கு, உங்க டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ணே கவலையப்படாதீங்க, எவ்வளவோ பண்ணிட்டீங்க, இன்னும் கடைசி கிளைமேக்ஸ் தான். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் கான்பிடண்டா இருக்கோம், நல்லதே நடக்கும், நம்ம மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க உங்க ஆட்சியில. சோ நீங்க தைரியமானவர், எதுக்கும் அசர மாட்டீங்க எங்களுக்கு தெரியும். பட் நாங்க இப்படி சொல்லி எங்களை தைரியப்படுத்திக்கிறோம். நாங்க எல்லாரும் தைரியமா தானே இருக்கோம். we will stand with you at any given point of time. உங்க கூட நாங்க இருக்கோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.